உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்கு இருக்கு ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன் ஒரு படம் இருக்கு பேரன்போட அப்போ சொல்ல ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார் யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன் அப்போ யாரு அப்படி கேட்கும்போது சொன்னேன் நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு ஏழுக்கல் ஏழைமலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் பேரன் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா மம்முக்காலனால நான் மம்முக்காய் இருந்ததுனால நான் அந்த மூவி ஓகே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருக்கு ஸோ அப்படிதான் நான் இந்த படத்தில் வந்து பிகாஸ் ஆஃப் லீட் சேடன் அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னீங்கன்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம் 25 days தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysலேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே அப்படி வச்சு படம் என்ன வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு ரோட் பண்ணி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மா ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் சார்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கண்டிப்பாக தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ்னா ஈஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா சாப்பிடணும் அப்படின்னு பேசுறதுக்கு பயமா இந்த சென்ஸ் அவரோட டெடிகேஷனாக வேற லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸுக்கு நான் சொல்லலை. பிகாஸ் நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா ரீசன் நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்குது, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும் அதை வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும் சார் நீங்கள் பார்க்கும்போது இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடணும். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்கும்னு நான் நினச்சேன். இவர் அதை விட மடியே. ஏன்னா இவங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓடுறாங்க. ஒரு மாசமா ஓடி தான் அதுக்கப்புறம் என்ன போடுறாங்க. காலையில் வந்தாலும் மலையை காட்டுவாரு. சரி நீ ஷார்ட் மலையில் ஏறது சார் அப்படின்னா ஓகே சார் அப்படின்னா எத்தனை தடவை சொல்ல மாட்டாரு. ஸோ மலையில் ஏறிடும் சார். இப்போ ஏறது பிஹைண்ட் வச்சு இப்போ கேமரா முன்னாடி வச்சு இறங்குவாங்க. இது மாதிரி மலையை அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலாக 2 பேருமே அந்த பாலக்காடுல நேராக ரோட்டில் நடந்திருந்தோன்னா இவங்க வீட்டுக்கு கொச்சி நடந்து போயிருப்பாங்க. நான் சென்னை வீடு நடந்தே வந்திருப்பேன். அந்த அளவுக்கு ஓடி நடந்தது படம் தருது. எதுனா ஆர்டிஸ்ட் நீங்கள் சீக்கிரமாக ஒரு 90 days ஒல்லி ஆகிறது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமாக வந்து 15-20 உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்பார் சார். தப்பா சொல்ல சார், ஹெல்த்தியாக சார். சார் இதெல்லாம் ஸ்டேஜ் பேசுறது அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அடுத்தது அப்போ அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூல் சீன் இருக்கு. அன்பு பூலில் ஜம்ப் பண்ணும். ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும் அந்த சீன் தான். ஸோ அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னன்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கற்றி நான் போய் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னா நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்கே வச்சு 4 கேமரா அங்கங்கே இருக்குது. ஸோ இவருக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கற்றுட்டேன். ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட் தான் ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படி தெரியலை. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு
அந்த ஃபோனில் வர இது எப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஜீப்பில் போன ஒரு சுச்சுவேஷன் தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜி பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்கு அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை, எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்டை கிறுக்கணும் சவுண்டு வந்துடுச்சு. ஸோ ஏன்னா என்னோட டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அந்த பெயின். பட் அது நான் அவர்கிட்ட சொல்லலை, ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட், அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி 25 டேஸாக கேட்டேன், 90 டேஸ்லாம் ஷூட்டு முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாள் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லெக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரபிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜு